5 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி இன்று ரஷ்யா பயணம். இரு நாடுகளுக்கிடையேயான உச்சி மாநாட்டில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. எதிர்க்கட்சித் தலைவரான பின் முதல் முறையாக இன்று மணிப்பூர் சென்று மக்களை சந்திக்கிறார் ராகுல் காந்தி. அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரையும் சந்திக்க திட்டம். தமிழ்நாட்டில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். மீன்களுக்கு உரிய விலையை ஒன்றிய மாநில அரசுகள் நிர்ணயம் செய்ய கோரிக்கை. இன்று மாலையுடன் ஓய்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரம். மும்பையில் 6 மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் வெள்ளப்பெருக்கு. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல். கனமழையால் மிதக்கும் மும்பை. சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளத்தில் நீர் தேங்கியதால் ரயில் சேவை ரத்து. கனமழை காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து உயர்வு. காவிரியில் இருந்து தமிழகத்திற்கான நீர்வரத்து 3000 கன அடியில் இருந்து 5000 கன அடியாக அதிகரிப்பு. ரயில் ஓட்டுநர்களுக்கு ஓய்வே தராமல் 16 மணி நேர வேலை. மத்திய அரசுக்கு கருணையே இல்லை என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காசாவில் உள்ள இஸ்ரேல் துணை கைதிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். தோற்றுவிடுவோம் என்ற ஐயத்தில் அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் பணி செய்கின்றனர். பாமக வேட்பாளரை ஆதரித்து மேற்கொண்ட பரப்புரையில் பாஜகவின் சரத்குமார் விமர்சனம். சரத்குமார் என்ன சொன்னார், எதற்காக சொன்னார்? அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். நான் சம்பாதிச்சிருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.